ராஜாவின் தூதர்கள் போற்றிடும் பரிசுத்த மகிமையை உடையாக அணிந்துள்ள மகத்துவ பாத்திரர் நீரே, பரிசுத்தர் நீரே, ஸ்தோத்திரம் பாடியே புகழ்ந்திடுவேன். பாத்திரர் நீரே, பரிசுத்தர் நீரே, ஸ்தோத்திரம் பாடியே புகழ்ந்திடுவேன். காலவேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பு, போன வாரத்தில் தேவனுடைய பெட்டியை சுமந்த ஆசாரியனை பற்றி நீங்கள் பார்த்தீர்கள். இந்த வாரத்தில் தேவனுடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியனுடைய கால்கள். இந்த தலைப்புல உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் கடந்த வாரத்திலே சொன்னது போல, மனிதன் பாவம் செய்ததினாலே அவன் தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டான். எல்லா மனிதனுக்குள்ளேயும் ஒரு உணர்வு இருக்கிறது, நாம் குற்றவாளி என்ற ஒரு உணர்வு, நாம் இடத்திலே குறைகள் உண்டு என்ற ஒரு உணர்வு எல்லா மனுக்குலத்துக்கும் இருக்கிறது. மிருகங்களுக்கு அப்படிப்பட்ட உணர்வில்லை, பறவைகளுக்கு அப்படிப்பட்ட உணர்வில்லை. மனிதனுக்கு நாம் பேசுறது சரியில்லையோ, நாம் பார்த்தது சரியில்லையோ, நாம் நடந்தது நாம் சரியில்லையோ, இப்படி செய்திருக்க கூடாது. ஒரு அம்மா சாவுல கதறி கதறி அழுகிறார்கள். தன் புருஷன் மரித்து போனான். அருமையான தன்னுடைய புருஷனுடைய சாவுல அழுகிறார்கள். அவன் செத்ததற்காக அழுவதை காட்டிலும் அருமையான நாம் எதையோ ஒரு குறை இந்த மனிதனுக்கு நாம் செய்யாமல் போய்விட்டோமோ. நல்ல வீட்டை கட்டி கொடுத்தார், அவருடைய பென்ஷன் பணம் தான் இப்ப நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம், அவருடைய காசுதான் இப்ப நமக்கு வருது, அவர் உழைச்ச காசுதான் நமக்கு வச்சிருந்தாரு. ஆனா அவர் உயிரோடு கூட இருந்த நாட்களில் அவரை நாம் விசாரிக்காமல் விட்டு விட்டோமோ. அருமையான அப்படிப்பட்ட உணர்வோடு கூட உட்கார்ந்து இருக்கிறவர்கள் இங்கே உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கால வேளையில அப்படிப்பட்ட உணர்வில் இருந்து தேவன் உன்னை விடுதலையாக்குகிறார். இந்த உணர்வு என்ன செய்கிறது என்றால், உன்னை சாப்பிட விடுவதில்லை, தூங்க விடுவதில்லை. அருமையான அன்றாட உன் வேலைகளை நீ செய்ய முடியாமல் ஒரு கலக்கம் உன் இருதயத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவேளை ஆராதனையில உன்னை விடுதலையாக்குகிறார். தேவனை விட்டு மனிதன் தூரம் போனான், ஆனால் தெய்வம் மனிதனை விட்டு தூரம் போக விரும்பவில்லை. அவனை நெருங்கி 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 வர விரும்பினார். ஆகவேதான் வனாந்திரத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். ஆசரி 12 கோத்திரம் நீண்ட பிரயாணம், 40 வருஷம் பிரயாணம் பண்ண வேண்டும். அவர்கள் பிரயாணம் பண்ண வேண்டிய இடம் வனாந்திரமாக இருந்தது, கடினமான இடம். அந்த இடத்துல அவர்களோடு கூட தேவனும் தங்கி இருக்க விரும்பினார். அந்த பிரயாணத்தை தேவனும் தொடர விரும்பினார். அந்த பிரயாணத்திலே தேவனும் இருக்க விரும்பினார். ஆகவேதான் ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டது. அது 3 பிரிவாய் பிரிக்கப்பட்டிருந்தது. மகா பரிசுத்த ஸ்தலம் என்றும், பரிசுத்த ஸ்தலம் என்றும், பிரகாரம் என்றும் பிரிக்கப்பட்டிருந்தது. அருமையான 12 கோத்திரத்திலே தேவனாகிய கர்த்தர் லேவி கோத்திரத்தை அருமையான தேவனுடைய ஆலயத்தின் பணிவிடைகளுக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அருமையான இந்த ஆசாரியனுடைய வேலைகள், அவர்கள் ஆசாரிய பட்டத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். லேவி கோத்திரத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய பட்டம் ஆசாரியனுடைய பட்டம். அவர்களுக்கு கானானிலே சுதந்திரம் கிடையாது. அருமையான கர்த்தரே
அவர்களுக்கு பங்காயிருந்தார். அவர்களுக்கு கானான் சுதந்திரம் கிடையாது. அவர்களுக்கு பங்கே கர்த்தர் தான். அவர்களுடைய வேலை ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வேலைகள், அதிலே வெட்டி சுமக்கிற வேலை. அந்த வெட்டி சுமக்கிற வேலையை கர்த்தர் கொடுத்தார். நான் போன வாரத்திலே வெட்டி சுமக்கிற ஆசாரியரை குறித்து பிரசங்கித்தேன். ஆனால் இந்த வாரத்திலே அந்த வெட்டி சுமக்கிற ஆசாரியனுடைய கால்கள் குறித்து பிரசங்கம் பண்ண போகிறேன். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். அதே 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியின் கால்கள் நின்ற இடத்திலே யோசுவா 12 கற்களை நாட்டினான். அவைகள் இந்நாள் மட்டும் அங்கே இருக்கிறது. மோசே யோசுவாவுக்கு கட்டளை இருந்த எல்லாவற்றின் படியும் ஜனங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடியும் மட்டும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் சுமக்கிற ஆசாரியர்கள். அருமையான இந்த பெட்டி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன நம்பிக்கையை கொடுத்ததென்றால், இந்த பிரயாணத்திலே, இந்த வனாந்தர பிரயாணத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு அவர்களுக்குள்ளே இருந்தது. அருமையான வெப்ப காற்று வீசினாலும், அருமையான தேவனுடைய எதிரிகளை அவர்கள் சந்திக்க வேண்டியதா இருந்தாலும், எரிகோவின் மதலை அவர்கள் கடந்து போக வேண்டியதா இருந்தாலும், தண்ணீர் அவர்களுக்கு தேவையாயிருந்தாலும், ஆகாரம் அவர்களுக்கு தேவையாயிருந்தாலும், ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. என்ன நம்பிக்கை என்றால், அருமையான தேவனுடைய பெட்டி நம்மோடு கூட வருகிறது. தேவனுடைய பெட்டி நம்மோடு கூட இருக்கிறது. தேவனுடைய பெட்டி நமக்குள்ளே தங்கி இருக்கிறது. தேவனுடைய பெட்டி சாதாரணமானதல்ல. அருமையான அங்கே தேவனாய கர்த்தர் தங்கி இருக்கிறார். அங்கே தேவனாய கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அங்கே தேவனாய கர்த்தர் உலாவுகிறார் என்ற உணர்வு இருந்தது. தேவனுடைய பெட்டிக்குள்ளே சாட்சியின் பிரமாணம் வைக்கப்பட்டிருந்தது. தேவனுடைய பெட்டிக்குள்ளே அருமையான ஆரோருடைய துளிர்த்த கோல் இருந்தது. தேவனுடைய பெட்டிக்குள்ளே மன்னா இருந்தது. தேவனுடைய பெட்டிக்குள்ளே தூப கலசம் வைக்கப்பட்டிருந்தது. அதுதான் அந்த பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டிருந்த ஒன்று. இந்த பெட்டியை கண்டு புறஜாதிகளும் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட யுத்தம் பண்ண பயந்தார்கள். புறஜாதிகளும் இஸ்ரவேல் ஜனங்களை நெருங்க பயந்தார்கள். அவர்கள் எதற்காக பயந்தார்கள் என்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பலவான்கள் என்பதற்காக அல்ல, பராக்கிரமசாலி என்பதற்காக அல்ல. அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய பெட்டி இருக்கிறது. அந்த பெட்டியிலே தேவன் அசைவாடுகிறார். அவரோடு கூட இந்த உலகத்திலே எந்த ஜாதியும் எந்த கோத்திரமும் யுத்தம் பண்ணி மேற்கொள்ள முடியாது என்று பயந்தார்கள். ஹல்லேலூயா. 1 சாமுவேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாசிக்கலாம். அவரில் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால், பெலிஸ்தர் பயந்து ஐயோ நமக்கு மோசம் வந்தது, நமக்கு மோசம் வந்தது. இதற்கு முன் ஒருபோதும் பிள்ளைகளே, பெட்டி பாளையத்துக்கு வந்தது. பிசாசு பயப்படுகிற ஒரு மனிதன் இந்த உலகத்திலே உண்டென்றால் தேவனுடைய ஊழியக்காரனுக்கு பிசாசு பயப்படும். அவனுக்கு நன்றாய் ஒன்று தெரியும், இவன் தேவனுடைய பெட்டியை சுமக்கிறவன். அந்த கால்கள், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. நாகர்கோயில் பக்கத்தில் ஒரு பிசாசு துரத்தை என்னை கூட்டு கொண்டு போனார்கள். அது பயங்கரமான பிசாசு. அங்கே வரும்போது
அவன் இங்க வரக்கூடாது, அவன் கால் இங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு அது சத்தம் போடும். அப்பதான் எனக்கு தெரியும் நம்முடைய கால்கள் எவ்வளவு மேன்மையானது. ஒரு ஊழியக்காரனுடைய கால்கள் அருமையான ஒரு வீட்டில, சாபம் நிறைந்த வீட்டில, அருமையான பாவம் நிறைந்த வீட்டிலே, அக்கிரமம் நிறைந்த வீட்டிலே, நியாய தீர்ப்பை சந்திக்கிற வீட்டிலே அவனுடைய கால்கள் படுமானால் அங்கே கிரியை செய்ய வேண்டும் இருந்த சத்துடைய வல்லமைகள் எல்லாம் பகைக்கப்பட்டு போகும், உடைக்கப்பட்டு போகும். ஏனென்றால் வந்திருக்கிறவன் வெட்டி சுமக்கிறவன். ஆமென். வெட்டியை கொண்டு வந்து பெலிஸ்தியர்கள் கொண்டு வந்து சாகும் சிலையண்டைக்கு வைத்தார்கள். காலையிலே பூசாரி வந்து பார்க்கிறான், வாசிக்கலாம் 1 சாமுவேலின் புஸ்தகம். அருமையானவர்களே, 1 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிக்கலாம். தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபினேசரில் இருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே விழுந்து கிடந்தது. அடுத்த நாள் வந்து பார்த்தாங்க, அது கை காலெல்லாம் உடைஞ்சு போய் கிடந்தது. ஆகவே தாகோன் கோயிலிலே அவர்கள் நடைய யாரும் இந்நாள் வரையிலும் மிதிக்க மாட்டார்கள். நடைய மிதிக்க மாட்டாங்க. ஏன்னா கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னே தாகோன் விழுந்து கிடந்ததுனாலே அந்த இடத்தை அவர்கள் மிதிக்க மாட்டார்கள். புதிய ஏற்பாட்டின் பெட்டியை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். புதிய ஏற்பாட்டின் பெட்டியாய் அருமையான பிரதான ஆசாரியனாய் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெட்டி சுமக்கிறவராய் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டின் ஊழியத்தின் பெட்டி சுமக்கிற முதல் லேவி கோத்திரத்தின் முதல் ஆசாரியன், பிரதான ஆசாரியன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அருமையான புதிய ஏற்பாட்டின் கர்த்தருடைய பெட்டியை, கர்த்தருடைய சபை தேவனுடைய பெட்டியாயிருக்கிறது. கர்த்தருடைய சபையை சுமக்கிற முதல் பிரதான ஆசாரியன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய சபையாயிருக்கிற பெட்டியை சுமக்கிற இரண்டாவது ஆசாரியன் பரிசுத்த ஆவியானவராயிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய சபையாயிருக்கிற தேவனுடைய பெட்டியை சுமக்கிற மூன்றாவது ஆசாரியன் ஆரோனை போல அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரனாயிருக்கிறார். அருமையான நான்காவதாக பெட்டியை சுமக்கிறவர்கள் ஆசாரியனோடு கூட இணைந்து, ஆசாரியன் இருதயத்தோடு கூட சேர்ந்து பெட்டி சுமக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சபையிலே உண்டு. ஆமென். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, பட்டி சுமக்கிறவர்கள். நீங்க ஊழியக்காரங்க சும்மா இஷ்டத்துக்கு பேசுறது, இஷ்டத்துக்கு சொல்றது, அதனுடைய மேன்மையும் அதனுடைய அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மகிமையும் உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன். விக்கிரகங்கள் நடுங்குகிறது. அப்போஸ்தலருடைய புத்தகத்தை படித்து பார்த்தால் பிசாசு சொல்லுது, எங்களை வேதனைப்படுத்துவா வந்த. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இவங்க பெட்டி சுமக்கிறோம், இவங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார், இவங்களுக்குள்ளே வசனம் இருக்கிறது, சாட்சியின் பிரமாணம் இருக்கிறது, இவர்களுக்குள்ளே தேவ கிருபை இருக்கிறது, இவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், இவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். ஆகவே இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஆகவே சற்று பயப்படுகிறார். அவன் போத்திபாருடைய வீட்டில் இருந்தான் பாருங்க, அவனையும் அவனுக்கு உண்டானதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆகவே நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரனோடு கூட இணைந்து வெட்டி சுமக்கும்படியாய் கர்த்தர் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். தேவனுடைய ஊழியக்காரனோடு கூட இணைந்து வெட்டி சுமக்கும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். தேவனுடைய ஊழியக்காரனோடு கூட இணைந்து அருமையான வெட்டி சுமக்கும்படியாய் கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். தேவனுடைய ஊழியக்காரனோடு கூட இணைந்து வெட்டி சுமக்கும்படியாய் தேவனுடைய தாயின் கருவிலே உருவாகும் என்று தெரிந்து கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் வெட்டி சுமக்கிற ஒரு வேலைக்காக உன்னை அழைத்து இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. வெட்டி
இந்த கால்கள் யோர்தானிலே பட்டபோது யோர்தான் இரண்டாக பிளந்தது. இஸ்ரவேல் அந்த நாட்களிலே அருமையான கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது யோர்தான். அந்த நேரத்திலே பெட்டியை சுமந்த ஆசாரியர்கள் அவர்கள் கால்கள் பட்டபோது யோர்தான் இரண்டாய் பிளந்தது. அந்த தரையிலே அவர்கள் நடந்து வந்தார்கள். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசாரியனுடைய கால்கள் எவ்வளவு மேன்மையானது என்பதை கற்றுக் கொடுக்கும்படியாய், அந்த பாடத்தை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் 12 கற்கள் அவர்கள் நின்ற கால்கள் நின்ற இடத்துல அருமையான ஊன்றப்பட்டது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போற போது யோர்தானில் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றார். ஆசாரியனுடைய கால்கள் இவ்வளவு மேன்மையாய் காணப்படுவதற்கு என்ன காரணம் என்பது நிறைய உண்டு. ஒரு 3 காரியத்தை, அவனுடைய கால்களில் இருக்கிற மேன்மைகள், அவனுடைய கால்களில் இருக்கிற விசேஷம், அவனுடைய கால்களில் இருக்கிறதான அருமையான மகிமையான 3 காரியங்களை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது, அந்த கால்கள் தேவனுடைய வல்லமையினாலே அருமையான நிரப்பப்பட்டிருக்கிற கால்கள். இது சாதாரணமான கால்கள் அல்ல. தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமையினாலே நிரப்பப்பட்ட கால்கள். அது ஒருவேளை வெறும் எலும்பா இருக்கலாம், வெறும் சதையா இருக்கலாம். அங்கே சில நரம்புகள் ஓடலாம். நடக்க முடியவில்லை, என்னாலே நடக்க முடியவில்லை, காலிலே வலி இருக்கிறது. இந்த காலா இவ்வளவு மேன்மையானது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எலிசாவின் செத்து போன சரீரத்துக்குள்ளே ஒரு செத்து போன மனிதனை அந்த சரீரத்திலே விழுந்தபோது அவன் ஜீவன் பெற்று எழும்பி விட்டான். ஐயா, செத்து போன ஒரு மனிதனுடைய எலும்புகளுக்குள்ளே, செத்து போன ஒரு மனிதனுடைய எலும்புகளின் உள்ளே கர்த்தருடைய வல்லமை அருமையான அசைவாடி கொண்டிருக்குமே. ஆனால் அது உண்மையானால் தேவனுடைய ஆசாரியனுடைய கால்கள் விசேஷமானது. யாத்திரையாம புத்தகம் 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. இப்ப இந்த அபிஷேக தைலம் உன் ஸ்பிரிட்ல மாத்திரம் இல்ல, உன் உணர்வுல மாத்திரம் இல்ல, உன் எலும்புல மாத்திரம் இல்ல, உன் நரம்புல மாத்திரம் இல்ல, உன் சதையில மாத்திரம் இல்ல, உன் காலில இந்த அபிஷேகம் தங்கும். ஹல்லேலூயா. அபிஷேகம் தங்கும். பட்டி சுமக்கிறது சாதாரண காரியம் இல்ல. இந்த காலில் இருக்கிற இன்னொரு மேன்மை என்னன்னா, நீங்க சரீரத்தில் நிறைய பகுதி இருக்குது, இந்த முழு சரீரத்தையும் தாங்குகிற பகுதி கால். ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. இந்த கால் நம்முடைய சரீரத்துல ஒரு பலனுள்ள பகுதி. ஆமென். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, கர்த்தருடைய ஆவியானவர் வெட்டி சுமக்க உன்னை அழைக்கிறார். உறுதியான பகுதி கால் பகுதி. Praise the Lord. Praise the Lord. ஹல்லேலூயா. இங்க மாடுக்கு மேல பெட்டி வச்சாங்க, அது சுமக்க முடியல, அது சரிஞ்சு. அந்த வசனத்தை எடுத்த வாசிக்கலாம். மாடுக்கு மேல கொண்டு பெட்டிய வச்சாங்க, அந்த பெட்டி லேசா சரிஞ்சு போச்சு. ஊசா போய் தொட்டான், செத்து போயிட்டான். அவர்கள் நாகோனின் களம் மட்டும் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6. அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடினால் மூசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவு நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். யார் மேல வைக்கப்பட்டுச்சு? மாடுகள் மேல. மாடு சுமக்க முடியல. அப்போ இந்த கால், ஆசாரியனுடைய கால்கள்
மாட்டின் பலத்தை காட்டிலும் பலன் உள்ளது. ஹல்லேலூயா. நீங்க எப்படி இருக்க வேண்டும்? சபையில தூண்களாய் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். 3 பேரை பற்றி எழுதியிருக்க எடுத்து வாசிக்கலாம். அவர்கள் கர்த்தருடைய சபையில தூண்களா இருந்தார்கள். ஒரு குடும்பத்துக்கு தூண் யாரு? வீட்டுக்காரரு, மனைவி, பிள்ளைங்க. சிலர் குடும்பத்துக்கு பிள்ளைங்க தூண்களா இருக்கிறாங்க, புருஷன் தூணா இருக்கிறான், மனைவி தூணா இருக்கிறான், எல்லாரும் தூணா இருக்கிறாங்க. வாசிக்கலாம், அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். கலாத்தியர் 2:9. 2:9. கலாத்தியர் 2:9. வாசிங்க. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும். யோவான். அவன் ஊழியத்திலே தேவனுடைய பெட்டியை நீங்கள் சுமக்கிறவர்கள் உங்கள் கால்கள் தூண்களை போல உறுதியாய் தேவனுடைய சபையிலே நிற்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய சபையிலே நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் ஒலிவமர கன்றுகளை போல இருக்கிறார். சிலர் குடும்பத்திற்காகவே வாழ்ந்து, பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து, அந்த பிள்ளைகள் அவர்களை கைவிட்டு முதியோர் ஹோமிலே வாழ்ந்து அப்படி சாகிற முதியோர்கள் இந்தியாவிலே ஏராளமான பேர் இருக்கிறார்கள். நேற்று கூட நெல்லிச்சோருக்கு போகும்போது அங்க பார்த்து முதியோர் ஹோம் பெருசா போடுறது. நான் நினைச்சேன் முடியாத பட்சத்துக்கு இங்கே வந்துடலாம் போல. அருமையான ஆண்டவர் முதியோருக்கு அரசாங்கத்துல என்ன செய்யறாங்க? உதவி செய்யறாங்க. யாரெல்லாம் உதவி வாங்குறாங்க நீங்க நினைக்கிறீங்க? கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க உதவி வாங்குறாங்க. நம்ம பாண்டிச்சேரியில தான், அது வேற எங்கேயும் வாங்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச வாங்கினாங்க, அதனால சொல்றேன். அப்போ நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்றால் சபையில சபையை தாங்குகிற தேவனுடைய பட்டியை தாங்குகிற தூண்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் இல்லாத இடம் எங்கேயுமே கிடையாது. நீ எங்க போங்க, இந்தியால அமெரிக்காவுக்கு போங்க, அல்லது அருமையான ஆஸ்திரேலியாவுக்கு போங்க, அல்லது ஜப்பானுக்கு போங்க, எல்லா இடத்திலும் பிரச்சனை இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பிரச்சனைகளும் பாடுகளும் அருமையான தேவனுடைய பட்டியை தாக்கும் போது கர்த்தர் நீ அதை தாங்குவாய், நீ ஏந்துவாய், நீ சுமப்பாய் என்று கர்த்தர் உன்னை அழைத்து உன்னை வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், பவுல் சொல்றாயா, எல்லாரும் தங்களுக்குரியவர்களை தேடுகிறார்கள். தீமோத்தேயு அப்படிப்பட்டவன் அல்ல. தகப்பன் பிள்ளைக்கு ஊழியம் செய்வது போல அவன் எனக்கு ஊழியம் செய்கிறான். வாசிக்கலாம். பிலிப்பியர் 2 அதிகாரம் 19 அன்றியும் நானும் உங்கள் செய்தியை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படி தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன். ஏனென்றால் அது என்னவென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறவன் அவனைப் போல மனதுள்ளவன் அவனை என்று வேறு ஒருவனும் இல்லையா? மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளே தேடுகிறார்கள். ஊழியம் தான் செய்யறாங்க, ஆனால் என்ன லாபம் கிடைக்கும்? ஊழியம் செய்யறாங்க, பெட்டி சுமக்கிறாங்க, அதுல நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்? பெட்டி சுமக்கிறாங்க உண்மைதான், அதுல ஏதாவது கிடைக்குமா? பவுல் கூட இருந்த ஆட்கள் அப்ப பாத்துக்கிடுங்க, ஏதாவது கிடைக்குமா? ஏதாவது மேன்மை உண்டாகுமா? நீங்க பெட்டி சுமக்க வந்துட்டீங்கன்னா நீங்க எதையும் செய்ய உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இப்ப காலையில பிரதர் சொன்னாரு, பாஸ்டர் நீங்க போகும்போது அவன் அங்க இருப்பான்னாரு, அங்க அவனை காணும். கதவை நான் தான் திறந்து, நான் தான் பெருக்கி, நான் தான் சுத்தம் பண்ணி எல்லாம் நான் தான் செய்வேன். ஏன்னா எனக்கு அப்ப ஒண்ணு தெரியுது, இந்த பாக்கியம் பெரும் பாக்கியம். ஏன்னா பெட்டி சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு குனிறது கொஞ்சம் கஷ்டம், பரவாயில்ல, அங்க ஒரு தொடப்பம் கிடைச்சி எல்லாம் பெருக்கு. கரெக்டா நான் முடிக்கிறேன், ஜெபம் பண்ண வந்துருவாங்க. டேனி அம்மா தான் முதல் வருவாங்க, பயங்கரமா ஜெபம் பண்ணுவாங்க. 7:15 டேனி அம்மா உள்ள வருவாங்க, 7:30 ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் சங்கரேஸ்வரி சிஸ்டர் கரெக்டா 7:30 வருவாங்க.
அவங்க ஜெபம் முடிக்கிறதுக்கு 8 கிட்ட ஆயிரும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம ஆளுங்கெல்லாம் 8 மணிக்கு வருவாங்க. வெட்டி சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம், வெட்டி சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம், வெட்டி சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாரமானவைகளையும் நீங்கள் சுமக்க வேண்டும், பாரமான பகுதிகளையும் நீங்கள் தாங்க வேண்டும், பாரமான பகுதிகளையும் நீங்கள் ஏந்த வேண்டும், பாரமான பகுதிகளையும் நீங்கள் தூக்கி பிடிக்க வேண்டும். ரெட்டியார்பாளையத்தில் ஒரு சிஸ்டர் எனக்கு தெரியும், நல்ல விசுவாசி. அவங்க பொண்ணு ஆஸ்திரேலியாவில் இருக்கு, இப்ப போறதில்ல ரொம்ப நாள். அவருடைய பையன் ஒருத்தன் மனநிலை பாதிக்கப்பட்ட பையன். இப்போ அவன் 24-25 வயசு ஆச்சு, ரொம்ப ஹைட்டா இருக்கிறான். ஆனா வேற ஒருத்தர்னா ஒரு 7-8 தூக்க மாத்திரையை உள்ள தண்ணியில தண்ணா நைட்ல அவன் கிளீனா போயிடுவான், பூமியை விட்டு. ஒரு 4 நாள் போட்டா முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த அம்மா ஒரு நாள் சந்திச்சேன். என்ன சிஸ்டர், ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்க சொன்ன வார்த்தை, என் அழகெல்லாம் போச்சு பாஸ்டர், என் சரீரத்துக்கு பலனெல்லாம் போச்சு. இவங்களுக்கு தெரியும், சிவாவுக்கு தெரியும். அவங்க சொன்னாங்க, என் அழகெல்லாம் போச்சு பாஸ்டர், எல்லாமே போச்சு, இந்த பையனுக்காக என் வாழ்நாளே கொடுத்துட்டேன். ஐயா, வெட்டி சுமக்கிற வேலை ஒரு பையனுக்காக தன் ஜீவனை கொடுத்து, தன் அழகை கொடுத்து, தன் பலத்தை கொடுத்து வாழ்ந்தார்களே. உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டவர், உனக்காக ரத்தம் சிந்தினவர், உனக்காக பிரதான ஆசாரியனாய் வெளிப்பட்டவர். வாசிக்கலாம் வசனத்தை. 2 நாளாகம புத்தகம் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 சாமுவேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இஸ்ரவேலை எல்லாம் உபதேசிக்கிறவர்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் ஆகிய லேவியரை நோக்கி, பரிசுத்த பெட்டியை தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலின் ராஜா. பரிசுத்த பெட்டி, பரிசுத்த பெட்டி. இந்த பெட்டியை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நாகும் தீர்க்க தரிசனம் 1:15, 1 சாமுவேல் 4:22. சீக்கிரமா பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி, மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி இருக்கு. தேவனுடைய சபையை விட்டு போயிட்டேன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்களை விட்டு ரட்சிப்பு போயிரும், அவங்களை விட்டு அபிஷேகம் போயிரும், வரம் போயிரும், கிருபை போயிரும், எல்லாம் போயிரும், அவங்களுக்கு தெரியாது. தேவனுடைய பெட்டியை சுமந்தோம். என்னாச்சு, என்ன பிரதர், என்ன சிஸ்டர், பாஷா அப்படி கேட்டார், இப்படி கேட்டார், அப்படி பட்டார், இப்படி பண்ணிட்டாரு. நீ எதுக்கு அழைக்கப்பட்டுக்கிற? பாஷா சுமக்க அழைக்கப்பட்டுக்கிறியா, பெட்டி சுமக்க அழைக்கப்பட்டுக்கிறியா? அவர் ஒரு 3 லட்சம் தான், நீ ஒரு 3 லட்சமா? அதான் கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்றாரு, இத்தனை பாடுகளும் வீணாய் பட்டீர்களோ, இத்தனை பாடுகளும் வீணாய் பட்டீர்களோ. உன்னை பட்டி சுமக்க அழைச்சிருக்கிறாரு. ஒரு சபையில போய் இருந்துட்டு வர்றது கிடைக்கல. 20 வருஷம் 30 வருஷம் அருமையான உன்னை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? விசுவாசியா இருக்கிறதுக்கு இல்ல. ஆண்டவர் பிரசங்கத்தை கேட்டுக்கிற, பாட்டை கேட்டுக்கிற, செய்தி கேட்டுக்கிற, ஆராதனையில் இருந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆச்சாரியனோடு கூட இணைந்து வட்டி சுமந்து உன் ஓட்டத்தை முடிப்பாயானால் ஒரு ஆவிக்குரிய ஓட்டம் ஜெயமாய் முடியும். கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறதான மகிமையின் கிரீடத்தை நீ சுதந்தரித்துக் கொள்வாய். வாடாத கிரீடத்தை பெற்றுக் கொள்வாய். நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை முடித்த, விசுவாசத்தை காத்துக்கொண்டு, இது முதல் நீரின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. வட்டி சுமந்து அடைக்கப்பட்டிருக்கிறாய், வட்டி சுமந்து அடைக்கப்பட்டிருக்கிறாய்.
காட்டுகிறாய். உன் கால் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால் உறுதியா இருக்க வேண்டும். உன் கால்கள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால் மான்களின் கால்களை போல் இருக்க வேண்டும். உன் கால்கள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால் கழுகுகளுக்கு ஒத்த கால்களை போல் இருக்க வேண்டும். உன் கால்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அருமையான காண்டா மிருகத்துக்கு ஒத்த கால்களை போல் இருக்க வேண்டும். உன் கால்கள் பலன் உள்ளதாய் இருக்க வேண்டும். உன் பலன் உள்ளதாய் உன் கால்கள் இருந்தால்தான் தேவனுடைய பட்டையை சுமக்க முடியும். தேவனுடைய பட்டையை ஒருவர் சுமக்காமல் போகிறான் என்றால் அவன் ஆவிக்குரிய பகுதிகள், பலனற்ற பகுதிகள், உடைக்கப்பட்ட பகுதிகள், நசுக்கப்பட்ட பகுதிகள். ஆகவே நான் அவனாலே பட்டி சுமக்க முடியவில்லை. இந்த இடத்துல பட்டி சுமக்காவிட்டு பட்டி சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய். பட்டி சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய். இரண்டாவது கால்களுக்கு அண்டை உன்னை அழைத்துக் கொண்டு போக விரும்புகிறேன். இந்த கால்கள், ஆசாரியனுடைய கால்கள் அதிகமாக நிற்கிற இடம் ஆசரிப்பு கூடாது. ஆசரிப்பு கூடாது. ஒருத்தர் இறக்கும் போது நான் அந்த சாவுக்கு போயிருந்தேன். வேற ஒரு சபை, அங்கே ஒரு விசுவாசி சாட்சி சொன்னார். அவர் இந்த கொசு ஒழிக்கிறதுல வேலை செய்வார். அவங்க அம்மா ஜிக்மர்ல வேலை செய்வார். நான் அங்கே அவன் சாட்சி சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவன் சொன்னாங்க, அவர் சொன்னார், அந்த பிரதர் சொல்லும்போது சொன்னாரு, வீடு வேலை அடுத்தது நான் அதிகமா என்ன யாராவது பார்க்க வரணும்னா சபையில தான் பார்க்க வரணும். பாசுக்கும் பாசமாகவும் உதவி செய்யாங்க போறோம். அங்க எல்லா வேலையும் நான் செய்வேன். அங்க என்னென்ன வேலை இருக்குதோ அதையெல்லாம் நான் செய்வேன். இப்ப இந்த அம்மாவை நான் இழந்துட்டேன்னு அழுறாரு. என் காலத்தை நான் ரொம்ப கழித்த இடம் அங்கேதான் நான் கழித்தேன். என் கால்கள் அங்கேதான் நின்றது. என் கால்கள் அங்கே நின்றது. ஏன் எரிஞ்சு வச்சு? கிறிஸ்தவ நாடு தானே அது. ஏன் எரியுது? ஏன் அணைக்க முடியல? அட்வான்ஸா இருக்கிறாங்க மிலிட்டரி, A1 மிலிட்டரி, நாசா அங்கதான் இருக்குது. அவன் இருக்காது, அவன் இல்லாத பொருள் எல்லாம் கிடையாது. இன்னும் நம்ம செல்போனை வச்சு இப்படிதான் பேசிட்டு இருக்கிறோம். அவனுடைய அட்வான்ஸ் உலகத்துல பல நாடுக்கு வரணும் 50 வருஷம் ஆகும். அவ்வளவு அட்வான்ஸா இருக்கிறான் எல்லாத்திலுமே. ஆனா ஏன் எரியுது? போடப்பட்டிருக்கிறது தேவன் இல்லை. அங்கே தேவனற்ற நகரம், அந்த பகுதியிலே தேவன் இல்லை. தேவன் இல்லை. அவங்க அறிவிச்சாங்க, நீ என்ன அட்வான்ஸா இருந்துக்கோ, என்ன உண்ட பணம் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய வீட்டுல கூட இருந்துக்கோ, நீ எவ்வளவு பெரிய காஸ்ட்லி கார் எல்லாம் கூட பிரயாணம் பண்ணு. நான் ஹாலிவுட் நடிகருங்க. இங்க நம்மால் இங்க சினிமால நடிக்கிறவனே இந்த விஜய கையில பிடிக்க முடியல. அவங்க 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 5 10 15 லட்சம் பேர் இருக்கிறான். இவன் இங்க அவன் காலுக்கு இவன் கூட வரமாட்டான். அவங்க எல்லாம் ஹாலிவுட் நடிகர்னா இவன் வாங்குற சம்பளத்துக்கு 10 மடங்கு வாங்குவானுங்க அவனு. அதுவும் வெள்ளக்காரங்க. யோசிச்சு பாருங்க. இப்ப எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா தெருவில் உட்கார்ந்து இருக்கிறாங்கயா. எல்லாம் துணி மூட்டையோடி வந்து நிற்கிதுங்க. துணி மூட்டை எல்லாம் பார்த்தா அழகழகா தான் இருக்கிறாங்க. அழுகிறாங்க. அந்த குழந்தை வேற பசியில் அழுது. ஐயா ஐயா ஐயா, உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி உங்களுக்கு ஆண்டவர் பணத்தை கொடுத்திருக்கிறாரு. உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் உங்களை செழிப்பாக்கி இருக்கிறாரு. அவனுக்கு கொஞ்சம் கூட வைராக்கியம் இல்லையா? கொஞ்சம் கூட தேவனை தேடணும் உணர்வில்லையா? தேவனை தேடாதவர்கள், தேவனை ஆராதிக்காதவர்கள், தேவனுடைய பட்டியை சுமக்காத விசுவாசியா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, அவன் யாரா இருந்தாலும் சரி, இந்த வருஷத்திலே நியாய தீர்ப்பு உண்டாகும். ஆண்டவருடைய பட்டியை சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய். கால் பகுதி பலனுள்ள பகுதி. அது பலனாய் இருப்பதற்கு ஒன்று, அதன் மேலே கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை அவன் மேல் இருக்கிறது. அபிஷேகம் பெறாத ஊழியத்துக்கு வரக்கூடாது. அபிஷேகம் பெறாத ஊழியம் செய்யவும் முடியாது. அது எவ்வளவு பேர் 1000 பேர் இருக்கிறாங்க எங்க ஸ்தாபனத்துல. 10,000 10,000 1 லட்சம் பேர் இருந்தாலும் பிசாசை எதுக்க முடியாது. ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரே ஒருத்தர் இருந்தா கூட பிசாசை ஏற்றான். அவன் கால்கள் பலமான
சரியானது. இரண்டாவது, அவன் ஆசரிப்பு கூடாரத்திலே அவன் கால்கள் தரித்திருக்கும். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் என்பார். வாருங்கள், அவர் தமது வழியை அருமையான ஊழியம் செய்கிற இடத்திலே ஆசாரியனுடைய கால்கள் இருக்கிறது. ஆகவேதான் இந்த காலுக்கு நீங்க இன்னும் வசனத்தை வாசிக்கலாம். நான் தேவனுடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதே நாடுவேன். இவன் என்ன செய்துக்கிறான்? அவன் கால் அங்க ஆசிரிப்பு கூடாரத்தில் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். எருசலேமே உன் வாசல் வெள்ளை. அவன் கால் எப்பவும் ஆண்டுடைய சமத்திலே முடக்கி ஆண்டுடைய சமத்திலே தாழ்த்தி அவன் எப்போதும் ரொம்ப நேரம் அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறான். அங்கே காத்திருக்கிறான். அவனுடைய கால்கள் காத்திருக்கிறது. ஏன் காத்திருக்கிறது என்றால், அருமையான அவன் பெட்டி சுமக்க அழைக்கப்பட்டவன். பூமியின் யாத்திரையிலே பெட்டி சுமக்க அழைக்கப்பட்டவன். ஆகவேதான் உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், வெளிப்படுத்தின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. உன் கால் வீங்கலையா? ஏன்னா ஏன் கால் வீங்கல? வெட்டி சுமக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டிக்கு பின்னே போனார். அவங்க வெட்டியாடி போனாங்க. இஸ்ரவேல் ஜனங்க வெட்டிக்கு பின்னே போனார்கள். ஆண்டவர் என்று சொன்னாரு, வெட்டி சுமக்கிற ஆசாரியனுடைய கால்களுக்கு பின்னே போகிற இஸ்ரவேல் ஜனங்களுடைய கால்கள் வீங்கவில்லை. ஆசாரி எங்க போறானோ அங்கதான் போகணும். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் சாட்சி அடைகிறேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்துவார். ஆச்சாரியன் தான் வனாந்தரத்தில் நடந்து போறான். அவன் பின்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் போறதுனால அவர்கள் கால்கள் வீங்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறார். என்ன பிரச்சனைனாலும் நீங்க ஊழியக்கார பக்கம் தான் நிக்கணும். அது நல்லா புரிஞ்சுங்க. என்ன பிரச்சனையா இருக்கு இல்லங்க, நான் பாஸ் இந்த ஊழியத்துக்குன்னு வந்திருக்கிறாரு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியத்தை செய்யிருக்கிறாரு. நாங்க அவர் பின்னதான் இருப்போம். அவர்கிட்ட குறை இருக்குது உண்மைதான். ஆனா அவன் பெட்டி சுமக்காரன். சங்கீதங்களின் புத்தகம் 122ஆம் சங்கீதம் 1-2 வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நெருக்கலாயிற்று. எருசலேமே, எங்க கால் எங்கே அடிக்குது? ஞாயிற்றுக்கிழமை எங்க நிற்கிறோம் காலு? வாசிக்கலாம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். இது கர்த்தருடைய நாள். இது பரிசுத்த நாள். இது கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற நாள். ஓ, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா கதறுகிறது. எதுக்காய் கதறுகிறது? இன்னைக்கு கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற நாள், கர்த்தரை ஆராதிக்கிற நாள், கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற நாள். இந்த நாளை என்னுடைய சொந்த வேலைக்கு ஒன்று நான் செலவு பண்ண மாட்டேன். இந்த நாளை என் சொந்த காரியத்திற்கு ஒன்று நான் செலவு பண்ண மாட்டேன். லாபமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணியிருக்கிறது. கர்த்தரை அறிகிற அறிவுதான் எனக்கு லாபம். கர்த்தரை அறிகிற அறிவுக்காய் நான் காத்திருப்பேன். வேத வசனங்களை கற்றுக்கொள்ளும்படியாய், வேத வசனங்களை நான் புரிந்து கொள்ளும்படியாய், வேத வசனத்தின் சத்தியத்தின் ஆழத்தை நான் ஆழத்துக்குள்ளே போகும்படியாய் கர்த்தருடைய ஆலயத்திலே நான் தங்கியிருப்பேன். பாலேங்கிச்சோ சபை இல்லை. குற்றவாளிகள் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க, இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்வாங்க.
போலீஸ் இவங்களை தேடிட்டே இருக்கும், இவங்களை அரெஸ்ட் பண்ணணும். பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்களாம், பாலேனிச்சோ வெளியில் நின்னுடுங்க, விலங்கோடி நில்லுங்க, அவங்க அங்கதான் இருப்பானுங்க, ஆராதனை முடிச்சு வெளியே வரும், அரெஸ்ட் பண்ணிருங்க. அவங்க சொல்றாங்க போலீஸ்காரங்க, எங்க இந்த பாலேனிச்சோ பாஸ்டர் எங்க வேலையை ரொம்ப லெகுவாக்கி வச்சிருக்கிறார், ஆராதனை முடிஞ்சா சுத்தி சுத்தி நாங்க போலீஸ்காரன் நிற்போம், அப்படியே அவனை வண்டிக்குள்ள ஏத்திடும். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரை ஆராதிப்பதற்கு முதலிடம் கொடுங்க. நானே என் வீட்டாருமே என்றால் கர்த்தரை சேவிப்போம். அத்திமரம் துளிர்விட்டாலும் துளிர்விடாமல் போனாலும் கர்த்தரை நாங்கள் ஆராதிப்போம், சேவிப்போம். ஆமென். நாகும் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதோ சமாதானத்தை கூறுகிற, இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது, மலையின் மேல் வருகிறது. யூதாவே உன் பண்டிகைகளை ஆசிரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அவன் கால்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது, அந்த வசனத்தை வாசிக்கலாம். மலையின் மேல் அவன் கால்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. சமாதானத்தை கூறி, ஏசாயா 52:7, நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. அல்லேலூயா. எவ்வளவு அழகா இருக்கிறது, எவ்வளவு அழகா இருக்கிறது. அருமையான காடுகளிலே போய் இயேசு அறிவித்திருக்கிறோம், மலைகளிலே போய் இயேசு அறிவித்திருக்கிறோம், அன்னூர் கிராமங்களிலே போய் இயேசு அறிவித்திருக்கிறோம், விடிய விடிய போய் இயேசுவை பிரசங்கித்திருக்கிறோம். ரபா காதா ராகா சாந்தா ராகா தூராபானா. சென்னை பட்டணத்திலே நடக்காத இடம் இருக்காது என்று நான் நினைக்கிறேன், மதுரை பட்டணத்திலே நடக்காத இடம் இருக்காது என்று நான் நினைக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சுவிசேஷத்தை அறிவிக்கிய அருமையான நம்முடைய கால்கள் நடந்த இடம் அதிக தூரம். பொங்கல் ஹாலிடேஸ்ல சைக்கிள்ல போகும். பாஸ்டர் டேனியல் அவர் மதுரையில ஒரு பெரிய சபை, இப்பதான் இறந்து போயிட்டார். அவர் காலை வெட்டிட்டாங்க சுகர்னால. அவங்க சிஸ்டர் அழும்போது என்ன தெரியுமா அழுதாங்க, அவன் காலு எவ்வளவு தூரம் இயேசுவை அறிவிக்க நடந்திருக்கிறது. ஏன்னா எனக்கு தான் தெரியும், அவரு என்ன டபுள்ஸ் வச்சு அடிச்சிருக்கிறாரு. நான் சில நேரம் சொல்லிடுவேன் என்னால முடியல. அவர் ஆள் நல்ல ஸ்ட்ராங்கான ஆள், கிராமத்து ஆளு, திருத்தணி. அவரு திருத்தணியில அந்த மலை ஏரியில இருக்கிறவரு. நான் சொல்லுவேன், டேனி என்னால முடியல, என் வண்டியில ஏற. அவன் சொல்லுவார், என் வண்டியில ஏற, நான் மிதிக்கிறேன். நான் சொன்னேன், என்னால சைக்கிள் எத்தனை கிலோமீட்டர் வர முடியாது, நீ என் வண்டியில ஏற, நீ சைக்கிள் ஓட்டுவான். சில நேரம் நான் அவரை வச்சு ஓட்டுவேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு இவர் ஓட்டுறாரு சொல்லி அவர் நீ பின்னாடி நான் ஓட்டுவேன், என்னால் முடிஞ்ச அளவு ஓட்டுறேன், திருப்பி நீ ஓட்டணும். ஆமென். அதெல்லாம் மறக்கவே முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன் கால்கள் விசேஷமானது, உன் கால்கள் மேன்மையானது, உன் கால்கள் மகிமையானது. ஏனென்றால் இது தேவன் தங்கி இருக்கிற பெட்டி, தங்கி இருக்கிற அருமையான ஆசரிப்பு கூடாரத்தில் வருஷங்களையும் நாட்களையும் செலவு பண்ண அவன் கால்கள் அங்கே காத்திருந்தது. யோசுவாவின் கால்கள், வாலிபனாகிய யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார். ஆகவேதான் தேவனாகிய கர்த்தர் மோசேயுடைய ஊழியம் முடிந்த பின்பு கர்த்தர் யோசுவாவை எழுப்பினார். மோசேக்கு பிள்ளைகள் உண்டு, அவன் பிள்ளைகளை ஒன்றையும் ஆண்டவர் எழுப்பவில்லை. மோசே மரித்த பின்பு ஆசரிப்பு கூடாரத்திலே தன் காலை பதித்த அருமையான யோசுவாவை தேவன் எழுப்புகிறார். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட நான் இருப்பேன். இந்த நாளில் கால வேளையில உங்களை மூன்றாவது வெட்டி சுமக்கிற கால்கண்டைக்கு உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். முதலாவது, இந்த கால்கள் அபிஷேகத்தின் வல்லமையினால் நிறைந்த கால்கள். இரண்டாவது, இந்த கால்கள் தேவனுடைய ஆலயத்திலே தங்கி இருக்கிற கால்கள். மூன்றாவது இடத்திற்கு நான் உங்களை கொண்டு போக விரும்புகிறேன், தீர்மானத்தில் உறுதியாய் நிற்கிற கால்கள்.
இந்த டிசிஷன் பாருங்க, அந்த டிசிஷன்ல சிலர் ரொம்ப உறுதியா இருப்பாங்க. ஒருத்தர் நேசிக்கிறாங்க. அந்த அம்மா சொல்லுது, அவளை விட்டுட்டு வாடா, நான் உன்னை சேர்த்துக்கிறேன். அவன் சொல்றான், நீ சேர்த்தா சேரு, சேர்க்காம போனா போ, நான் அவன் கூட தான் சாவும். அவளும் அப்படிதான் சொல்றான். ஏய் விட்டுட்டு, அவங்க என்ன வேலையா இருக்குது? அவன் என்ன பெரிய கவர்மெண்ட்லயா வேலை செய்யறான்? நீ கட்டிருக்க சேலை உனக்கு வாங்கி கொடுக்க முடியுமா? பேங்க் வாங்கி பண்ணி பேங்க் கேட்கலாம், இப்படி நடக்கிறே அவனால வாங்கி கொடுக்க முடியுமா? அவன் வீட்டை பாரு, 3 மாசத்துக்கு ஒரு வீடு மாறிட்டே இருப்பான். போறியா? இல்ல உங்க அப்பா வீட்டுக்கு போறியா? நான் செத்தாலும் அவங்க கூட தான் சாவைங்க. உறுதிய பாரியா? ஒண்ணுமே இல்ல, உறுதியை பார். 2 பேரும் கடைசியா கொடைக்கானல் ஊட்டி பக்கத்துல போய் செத்துட்டு ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. என்ன தெரியுமா எழுதியிருக்கிறாங்க? அந்த லெட்டர்ல, இந்த உலக வாழ்க்கையிலே நம் ஆட்கள் நம்மை வாழ விடவில்லை, அடுத்த முறை நாம் பூமியிலே வரும்போது இது நமக்கு நடக்காது, நாம் ஒன்று சேர்ந்து வாழ்வோம், அந்த நாள் வரும் சொல்லிட்டு கடிதத்தில் எழுதியிருக்கிறாங்க. கடிதத்தில் அப்படிதான் எழுதியிருக்கிறாங்க. கடிதத்தை எடுத்து பார்த்தா எழுதியிருக்குது, இந்த உலகம் நம்மை வாழ விடவில்லை, நாம் மேலுலகத்திலே போனாலும் நாம் பிரிய மாட்டோம், 2 பேரும் சேர்ந்துதான் வாழ்வோம். வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16, 17 வாசிக்கலாம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து, உம்மை பற்றி பிரிந்து போகிறதை குறித்து என்னோட பேச வேண்டாம், என்னோடு கூட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் போவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து, மரணமடையும் இடத்திலே நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால். பாடுகளும் கஷ்டங்களும் வரும்போது மனசுல நிறைய தடவை, ஏண்டா நம்ம இந்த ஊழியத்துக்கு வந்தோம், ஏண்டா இந்த ஊழியத்துக்கு வந்தோம். நாங்க 2 பேரும் அதான் அடிக்கடி சொல்றோம், ஏன் வந்தோம். நான் மனசுல நினைக்கிறேன், ஒரு டீ கடை வச்சிருந்தா நான் அந்த ஏரியாவில் ஏன் டீ கடை தான் பெரிய டீ கடையா இருக்கும், அப்படி நான் நினைக்கிறேன். பெரிய டீ கடையா இருக்கும், நான் டீ பெரிய கல்லாப்பட்டியில உட்கார்ந்துட்டு டீக்கு காசு வாங்கி கொடுக்குற அளவுக்கு என் கடை பெருசாயிரும். பாடுகளிலும் பின்வாங்காத கால்கள், பாடுகளிலும் உத்தரவத்திலும் தேவனுடைய பெட்டியை சுமக்க உறுதியாய் நின்ற கால்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பாடுகளிலும் உபத்திரவத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே, என்னோடு கூட நிலைத்து நின்றவர்கள் நீங்களே, என்னோடு பின்வாங்கவில்லை. பின்வாங்காத காலம். ஐயா, எதிரிகள் அடித்துக் கொண்டிருக்கிறான், மிலிட்ரி, அருமையான மிலிட்ரி அடிச்சுட்டு இருக்கிறான். குண்டு வந்து பக்கத்துல ஒருத்தர், நான் கேட்டேன், ரிட்டையர்டான ஒருத்தர் கேட்டேன், நீங்க பயப்படலையான்னு கேட்டேன். பக்கத்துல உள்ளவன் மேல குண்டு பட்டு செத்து ரத்தத்துல கிடக்குறான், ஆனா அவனுக்கு உதவி செய்ய முடியாது, ஏன்னா அவன் டெலிஸ்கோப்ல பாத்துட்டு இருக்கிறான். அந்த காலத்துல பாகிஸ்தான் இப்போ ரொம்ப அட்வான்ஸ் ஆகி போச்சு. இப்போ பின்வாங்கல. இஸ்ரவேல் எவ்வளவு வல்லரசா இருந்தா கூட கமாஸ் அந்த அவன் தீவிரவாதிங்க இன்னும் பின்வாங்கல. இவன்ட இருக்கிற ஆயுதம் இல்ல, இவன்ட இருக்கிறதான அருமையா அட்வான்ஸ் ஒண்ணு இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா தன் தேசத்துக்காக, தன் ஜனத்திற்காக சாகுறான். ஐயா, சாகுறான். எவ்வளவு பேர் செத்துட்டாங்க. இயேசுக்காக தேவனுடைய பெட்டியை சுமக்கிற வேலை பின்வாங்கவில்லை. 40 வருஷம் வேலை. சாலமோன் தேவாலயத்தை கட்டுவரையிலும் ஆசாரியர்கள் தேவனுடைய பெட்டியை சுமக்கிற வேலையை தொடர்ந்து செய்தார்கள். கானானுக்கு போன பிறகுதான் அவங்க பெட்டி சுமக்கிற வேலை இல்லை, ஏனென்றால் ஆலயத்திலே வைக்கப்பட்ட பெட்டி.
ஆண்டுடைய பெட்டியை சுமக்க அரசாங்கத்திலே உதவி கிடைக்காமல் போனாலும், நமக்கு உலகத்திலிருந்து எந்த நன்மையும் கிடைக்காமல் போனாலும், உலகத்தின் ஆசீர்வாதங்கள் ஒன்றும் கிடைக்காமல் போனாலும், இயேசுவை பின்பற்றினதுனாலே அநேகரை நாம் இழந்தாலும், இயேசுவை பின்பற்றினதுனாலே உறவுகள் நமக்கு எதிரிகளாய் மாறினாலும், அருமையான இயேசுவை பின்பற்றுவதனாலே நமக்கு நஷ்டங்கள் லாபங்கள் உண்டானாலும், நாம் இயேசுவை பின்பற்ற வைத்திருக்கிற கால்கள் ஒருபோதும் பின்னிட்டு போகவே போகாது. போகவே போகாது. பார்வோனுடைய குமாரத்தி எனப்படுவதை போதரை தள்ளி விட்டு பெட்டி சுமக்க வந்திருக்கிறாயா? கவர்மெண்ட்ல உதவி கிடைச்சானையா? கவர்மெண்ட்ல உதவி கிடைக்காம போன. அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிச்சு கலெக்டர் ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஜிப்மர்ல அரசாங்கம் இந்த இந்திரா நகர்ல படிச்சு 3 பசங்க, போலீஸ்கார பசங்க 3 பேரு டாக்டரா இருக்கிறாங்க. இந்த இந்திரா நகர் ஸ்கூல்ல படிச்ச பசங்க சிக்மன்ல இருக்கிறாங்க. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு அப்படிப்பட்ட நன்மை கிடைக்குமானால் இயேசுவை பின்பற்றி வந்தாயே, உன் கால்கள் பட்டி சுமக்கும்படியாய் அருமையான நடந்து வந்தாயே, உன் தீர்மானத்தில் உறுதியாய் இருந்தாயே, தீர்மானத்துக்காக வந்த பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றையும் சகித்து பட்டி சுமக்க வந்தாயே, கர்த்தர் உன் பிள்ளைகளை சும்மா விடுவாரா? உன் குடும்பத்தை சும்மா விடுவாரா? உன் வாழ்க்கையை சும்மா விடுவாரா? உன்னை முற்று முடிய நடத்த அவர் வல்லவரா இருக்கிறார். சும்மா விட மாட்டாரையா? அவர் சொன்னா, நகோமியை பார்த்து சொன்னா, மரணமே அல்லாமல் வேறில்லை. வயசானம்மா அந்த அம்மா சொல்லுது, நான் இனி ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளைய பெற்று உனக்கு நான் இனிமேல் புருஷனை கொடுக்கிறது கூடாத காரியம், நான் கிளவி ஆயிட்டேன். நீ போய் அந்த மோவாப்புல போய் நல்ல வாலிபர்களை பார்த்து கல்யாணம் பண்ணி அந்த மோவாப்புல சந்தோஷமாய் வாழுன்னு சொல்றாங்க. 2 மருமக்களும் அழுதாங்க. கண்ணுல இருந்து தண்ணி தாரையா வடிஞ்சிச்சு. ஆனா ஒரு கண்ணீர் அருமையான ஒன்றையே அறிக்கையிடவில்லை. போலி கண்ணீர் கட்டி பிடிச்சா அழுதா, மாமி நீங்க கொடுத்த பிரசங்கத்துல நான் மனம் திரும்பினேன், இங்கதான் வந்து வாங்க கூட இருக்கணும்னு நினைச்சேன். நீ பண்ணின பிரசங்கத்துல நான் மனம் திரும்பி நான் மோவாப்புக்கே போறேன். அவளை பற்றி அதுக்கு பிறகு இந்த ரூத்தின் புஸ்தகத்துல எழுதவே இல்லை, வேதம் எழுதவில்லை. ரூத் அந்த பிரசங்கத்தை கேட்கல. அவ சொன்னா, உன்னை விட்டு நான் போக மாட்டேன், உன் புருஷனும் இறந்து போயிட்டான், 2 பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க. நான் என் வாலிப நாட்களை உனக்காக நான் செலவு பண்ண, என் வாலிப நாட்களை உனக்காக நான் அர்ப்பணிக்க, என் வாலிபத்தினுடைய அழகெல்லாம் உனக்காக நான் அருமையான ஒப்படைக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ரயில்ல வேலைக்கு போறா மோவா பெண். அந்த ஊர் ஜனங்க சொல்றாங்க, ஐயோ இந்த பொண்ணு பாவம், அங்க ஒரு கிழவி இந்த பொண்ணை கொடுமைப்படுத்துறாங்க. இந்த ஊர்ல அப்படிதானே சொல்லுவாங்க. அந்த அம்மா வீட்டுல சம்முன்னு உட்கார்ந்துட்டு வந்த பொண்ணு கம்பெனிக்கு வேலை விட்டுட்டு வீட்டுல சமைச்சிட்டு வீட்டுல இருந்தா எப்படி இருக்கும்? அந்த கம்பெனிக்கு வேலைக்கு வர்றவங்க அந்த கிழவியும் வர சொல்லு தான் சொல்லுவாங்க. அவ வந்து பெருக்கி தண்ணி எல்லாம் வைக்கட்டும், அவ அங்க சம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறா. நீ முன்ன வயல்ல நெல் பொறுக்க விட்டுக்கிறாளா? கூட்டிடுவா அந்த கிழவிய. நான் தான் அவளுக்கு சேவை செய்யணும், நான் தான் அவளுக்கு உதவி செய்யணும். அவ அங்கே இருக்கட்டும், சுகமா இருக்கட்டும். இந்த எண்ணமும் இந்த உறுதியும் இந்த கால்களிலே உள்ள அந்த பலனும் தான் இயேசுவுக்கு தாயாய் மாறிவிட்டாள். ரூத்தின் சந்ததியிலே இயேசு வந்து பிறந்தார். பேரட்டவணையிலே ஆண்கள் பேர் தான் வரும். ஆனா மத்திய விடுதலை சுவிசேஷத்தை அதுதான் பிறப்பின் அட்டவணை. 24 பேருடைய பேர் இருக்குது. அதுல 2 பேருடைய பேரு, ஒன்னு ரூத்து, இன்னொன்னு யார் தெரியுமா? ராகம். வாசிக்கலாம் வசனத்தை. சல்மான் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். சல்மான் போவாசை ராகாபினிடத்திலே பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். போவாஸ் யாருக்கு நல்லா இருக்கிறார்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லாட்டமா இருக்கிறார். இந்த போவாஸ் அருமையான இந்த ரூத்தை திருமணம் பண்ணினான். அருமையான நித்திய திருமணம் பரலோகத்திலே நமக்கு உண்டு. அருமையான வெளிப்படுத்தின புத்தகத்தை நீங்கள் வாசித்தால் அருமையான வாசிக்கலாம். அருமையான அந்த திருமண நாளை அப்போஸ்தலனாகிய யோவான் தன் தரிசனத்திலே பார்க்கிறான். ஒரு கல்யாணம் வாசிக்கலாம்.
வெளிப்படுத்தின சேஷம் 19:7. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோ, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். சபை என்ன வேலை செய்ய தெரியுமா? ஆயத்தப்படுத்துகிற வேலை செய்யும். உங்களை உபவாசோடு கூட இணைக்கும்படியாய், மணவாளனாய் இயேசுவோடு கூட இணைக்கும்படியாய், மணவாளனாய் இயேசுவோடு கூட நிச்சயமாய் வாழும்படியாய், மணவாளனுடைய விருந்திலே நீங்கள் சேரும்படியாய் சபை கர்ப்பவேதனைப்படுகிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கர்ப்பவேதனைப்படுகிறார். நம்முடைய பிரதான ஆசாரியன் உங்களுக்காக அருமையான இன்றைக்கும் பிதாவின் வலது பாரிசத்திலே உங்களுக்காக பரிந்து பேசுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஓ, அப்படியே நாம் சோமன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு தீர்மானத்தோடு கூட போ மகளே. என்ன தீர்மானம்னா, நானும் என் குடும்பமும் பெட்டி சுமப்போம், நானும் என் பிள்ளைகளும் பெட்டி சுமப்போம், நான் பெட்டி சுமப்பேன். அது எனக்கு பலனா இருக்கும், எனக்கு அது ஜீவனா இருக்கும். நம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி பரலோகத்தின் தேவன் மனிதர்கள் எல்லாம் பெட்டி சுமக்கிறதை விட்டு ஓடி போயிட்டாங்க. தோட்டத்திலே அவருடைய கால்களிலே ரத்தம் வடிகிறது. போராடி சிரித்துக் கொண்டிருக்கிறார். 12 பேரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். பட்டு சுமக்கிறவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். சத்துரு இயேசுவை சிலுவைக்கு கொண்டு போகப் போகிறார். அந்த இடத்துல இயேசுவை சுமக்க பரலோகத்திலிருந்து தூதர்கள் வந்தார்கள். ஒருவேளை ஊழியத்தின் பாதையில மனிதருடைய உதவி கிடைக்காமல் போனாலும், மனிதர்கள் விலகி போனாலும், நம்மோடு கூட சேர்ந்து பெட்டி சுமக்க பரலோகத்திலிருந்து தூதர்கள் வருவார்கள். யாருமே இல்லையே, வெட்டி சுமந்தவர்கள் எல்லாம் விட்டு போய்விட்டார்களே. கவலைப்படாதே, என் தூதர்களை உனக்கு அனுப்புவேன். அவர்கள் உன்னோடு கூட இணைந்து இந்த ஊழியம் என்னும் சபையை, இந்த சபை என்னும் ஊழியத்தை சுமக்க வருவார்கள். என் பெட்டியை நீ சுமந்திருக்கிறாய். ஆண்டவர் வருகை தாமதிக்குமானால் அடுத்த வாரம் தேவனுடைய பெட்டியை குறித்து தான் நான் பிரசங்கிக்கிறேன். பெட்டி சுமக்கிற ஆசாரியன், பெட்டி சுமக்கிறதான ஆசாரியனுடைய கால்கள் தொடர்ந்து பெட்டியை குறித்து, தேவனுடைய பெட்டியை குறித்த செய்திகளை தொடர்ந்து கேட்கலாம். அது நமக்கு பலனாய் மாறட்டும். நம்மை பெட்டி சுமக்க அது உந்தி தள்ளட்டும். நல்ல ஆண்டவரே, நீ பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொருவரை நான் ஆசீர்வதிக்கிறேன். பெட்டி சுமக்க நில்லுங்கள். Praise the Lord. 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 Glory, glory. Praise the Lord. தேவனுடைய ஆலயத்திலே தூணாய் நில்லுங்கள். ஒரு காலம் சபை விட்டு போய்விடாது. பிரதர் ஹாஸ்டல் இருக்க பிரதர் எல்லாரும் போனாங்க, ஆனா போகவே இல்லை. இங்கதான் ஆராதனைக்கு வந்து போனவங்களையும் திருப்பி கூட்டிட்டு வந்தாங்க. ஐயனாரை ஒரு காலம் மறக்கவே முடியாது. ஐயனாரை ஒரு காலம் மறக்க முடியாது. இந்த ஊழியத்துல ஐயனாருடைய பங்கு ரொம்ப பெருசு. ஏனென்றால் அவனுக்கு ஊழியக்காரனை அடையாளம் கண்டுகொள்ள முடிஞ்சது. நான் பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது அவனுடைய ஞாபகம் அதிகமாய் வந்ததுனால பிரசங்க நேரத்தில் பிரசங்கம் பண்ணல, நான் ஆராதனை நேரத்தில் சொல்றேன். அவனையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் அளவில்லாத ஆசீர்வதிப்பாரா. கர்த்தர் அவனுக்கு நன்மை செய்வாரா.
ஸ்தோத்திரம். தேவனுடைய சபைக்கு நன்மை செய்தவனை அல்லேலூயா. அவன் குடும்பத்தையும் கர்த்தர் நன்மை செய்வாரா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், உரபா கத ரகத ரகபாரா. அல்லேலூயா. நீங்கள் நெல்லுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஆமென். அசைந்து விடாதிருங்கள், ஸ்தோத்திரம். திரும்பி விடாதிருங்கள், பின்னிட்டு போய் விடாதிருங்கள், உறுதியாய் நில்லுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் இந்த காலை வேளை ஆராதனை ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக.